அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இன் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு த கவர்மெண்ட் இஸ் பிளானிங் டு செட் அப் ஷிப் யார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் கப்பல் கட்டும் தளம் அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாவட்டத்துல இந்த கப்பல் கட்டும் தளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில வரப்போகுது. 2 கப்பல் கட்டும் தளங்களை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. 30,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல கொச்சின் ஷிப்யார்ட், கொல்கத்தா கார்டன் ரீச் இவங்கெல்லாம் பேஸ் பண்ணி வரப்போகுது. சரிங்களா? ஸோ எங்க வரப்போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில வரப்போகுது. அடுத்தது, ஆன் விச் டேட் ஜிஎஸ்டி 2.0 வில் பி என்ஃபோர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அப்படிங்கிறது சமீபத்தில பண்ணியிருப்பாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் அதற்கான ஒப்புதல வழங்கி இருப்பாங்க. ஜிஎஸ்டி 2.0 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 5% வரி, 18% வரி தான் இருக்க போகுது. அது இல்லாம ஒரு 40% வந்து சின்கூட்ஸ்க்காக இருக்கும். ஓகேங்களா? லைக் வந்து டொபாக்கோ, பான் மசாலா அந்த மாரி கெடுதல் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்காக இருக்கும். ஸோ இந்த ஜிஎஸ்டி 2.0 எப்போ நடைமுறைக்கு வரப்போகுது, அமல்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 22, 2025 இன்னையிலிருந்து நடைமுறைக்கு வரப்போகுது. சரியா? அடுத்தது, தாதா சாஹேப் பால்கே அவார்ட் இஸ் பீயிங் அவார்டட் சின்ஸ் விச் இயர்? தாதா சாஹேப் பால்கே விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1969ல இருந்து வழங்கப்பட்டுட்டு வரக்கூடிய ஒரு விருது. தாதா சாஹேப் பால்கே யாருன்னா 1913ல ஹரிச்சந்திரா அப்படிங்கிற ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற படத்தை எடுத்திருப்பார். அதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மூவி. அந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மூவியோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் யார் தான் தாதா சாஹேப் பால்கே தான். ஸோ இவர் பேர்ல 1969ல இருந்து விருதுகள் வழங்கிட்டு இருக்காங்க. தேவிகா ராணி அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் விருது வாங்கியிருப்பாங்க. இந்த வருஷம் விருது யாருக்குன்னா மோகன்லால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1996ல சிவாஜி கணேசன், 2010ல கே பாலச்சந்தர், 2019ல ரஜினிகாந்த் அவர்கள் வாங்கியிருப்பாங்க. சரியா? அடுத்ததா, த அப்ஜெக்டிவ் ஆஃப் சென்னை ஒன் ஆப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சென்னை ஒன் அப்படிங்கிற ஆப்பை இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் வந்து லான்ச் பண்ண போறாரு. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு மெட்ரோ, லோக்கல் ட்ரெயின், அதே மாதிரி எம்டிசி பஸ்ஸஸ் எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி ஒரே ஆப்லயே நம்ம கியூஆர் கோட் மூலியமா டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, அபிஷியலா அதனுடைய அந்த கீ டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு ப்ரொவைட் ஆல் இன் ஒன் மொபிலிட்டி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கணும் ஆப்ஷன்ல. அப்படி இருந்தா தான் அது கரெக்ட்டான ஆப்ஷன். ஓகேவா? டு ப்ரொவைட் ஆல் இன் ஒன் மொபிலிட்டி சொல்யூஷன் ஃபார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன் சென்னை. ஓகேவா? இதோட ஆட்டோ எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்றாங்க. சரியா? ஸோ ஆல் இன் ஒன் மொபிலிட்டி சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமான டேர்ம். ஓகேவா? லாஸ்ட்டா தமிழ்ல பார்த்தீங்கன்னா, பொது போக்குவரத்திற்கான அனைத்தையும் உள்ளடக்கிய இயக்கத் தீர்வை வழங்குதல் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா, சென்னை becomes the first Indian city to unify public transport on one app offering a single QR ticket for buses, metro and local trains. அதாவது பேருந்து, மெட்ரோ, உள்ளூர் ரயில்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரே கியூஆர் டிக்கெட்ட வழங்கி பொது போக்குவரத்த ஒரே செயலியில ஒன்றிணைத்த முதல் இந்திய நகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை. இந்த ஆப் டெவலப் பண்ணது சென்னை ஒன் அப்படிங்கிற ஆப் டெவலப் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்னை யூனிஃபைட் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி. ஓகேவா? ஸோ கும்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் வந்து இத டெவலப் பண்ணியிருக்காங்க ஆப்ப. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.